உதவியும் கிடையாது அவளால. எல்லா வேலையும் நாமளே செய்ய வேண்டியதா இருக்கு. வாப்பா, வாமா, வா. அத்தை கொடுங்க, நான் செய்யறேன். பரவாயில்ல, இருக்கட்டுமா. இன்னைக்கு நீ செய்வ, நாளையில இருந்து நான் தானே செஞ்சாகணும். பரவாயில்ல அத்தை, நான் இருக்கும்போது நான் செஞ்சுட்டு போறேன். அத்தை, நிர்மலாவை பொண்ணு பார்க்க வர விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நிறைய பேர் வர்றதுனால நம்ம வீட்லயே வச்சுக்கலாமே, நல்ல சௌகரியமா இருக்கும். சரி, அதுவும் நம்ம வீடு தானே, எங்க வச்சா என்ன, அப்படியே செஞ்சிருவோம். அம்மா, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. கிளவிங்க அது எங்கேயோ வெளியே போயிருக்கு, இப்ப வந்துரும்பா. சரோ, நீ இங்கே இருந்து கிளவி நிர்மலா எல்லாரையும் கூட்டு வந்துரு. வரமா. போயிட்டு வாப்பா. அத்தை, நிர்மலா எங்க? அவ மேல இருக்காமா. வாங்க அண்ணி. நிர்மலா, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? எதுக்கு? நிர்மலா, நீ என் மேல எரிச்சலா இருக்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அதையெல்லாம் விட்டுடு. நான் அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. என்ன, ஏதாவது அட்வைஸ் சொல்ல போறீங்களா? நிர்மலா, நீ என்ன சட்டை பண்ணலைனாலும் பரவாயில்ல. உன்னோட அண்ணியா எனக்கு உன்னை பத்தியும் உன் எதிர்காலத்தை பத்தியும் அக்கறை இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி தனியா பேசலான்னு வந்தேன். தயவு பண்ணி நான் கேக்குறதுக்கு ஒளிவு மறைவு இல்லாம என்கிட்ட பதில் சொல்லு. உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் கேக்குறேன். ரொம்ப போர் அடிக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க. செல்வம் மூலமா நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். செல்வம் பொய் சொல்ற ஆள் கிடையாது. அதுவும் உன் விஷயத்துல அவர் பொய் சொல்லணுங்கிற அவசியமும் இல்ல. நீ யாரையோ லவ் பண்றதா அவருக்கு சந்தேகம். சரி, அப்புறம்? நீ கல்யாணம் வேண்டான்னு எரிச்சலா சொன்னதா உங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாரு. அது கேட்டதும் செல்வம் சொன்னது உண்மைன்னு எனக்கு தோணுது. நிர்மலா, நீ படிச்ச பொண்ணு. மத்தவங்கள மாதிரி வீட்ல கை நீட்டுற மாப்பிள்ளைய நீ கட்டிக்கணுங்கிற அவசியமே இல்ல. உன் 2 அண்ணன்களும் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க. உன் விருப்பத்தை மதிக்க கூடியவங்க. இருக்கட்டும், நீங்க வந்த விஷயம் என்ன, அத சொல்லுங்க. நிர்மலா, இப்போ உனக்கு நடக்க போற ஏற்பாட்டுல இஷ்டம் இல்லைன்னா, உன் மனசுல வேற ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா அதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லிடு. நான் உன் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். இந்த விஷயத்த ஈஸியா சரி பண்ணிடலாம். இப்ப வந்திருக்கிற சம்பந்தத்தை எதையாவது சொல்லி சமாளிச்சிடலாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நிர்மலா, நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி உன்னை சப்போர்ட் பண்றேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. என்ன நிர்மலா, அமைதியா இருக்க? ஏன் சிரிக்கிற? இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. எங்க வீட்டுக்கு நீங்க வரும்போது ஊமை மாதிரி இருந்தீங்க. இப்போ நிறைய பேசுற அளவுக்கு தேறிட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. போதும், இதோட நிப்பாட்டிக்கோங்க. என் மேல வச்சிருக்கதா சொல்றீங்களா அக்கறை? அந்த அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ்.